கைஸ், இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது நான் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரட்டும். அதோட கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி குழம்பா தாங்க வைக்கிறேன், போட்டு வைக்கல. புளி குழம்பா தான் நான் வைக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது குட்டி குட்டி கத்திரிக்காவை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காவை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வதக்கின வெங்காயம், தக்காளியோட நல்லா இதுவும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிறோம். நான் வச்ச குழம்பே கொஞ்சம் வத்த விட்டிங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் குழம்பா தான் வைக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுது. இந்த ஸ்டேஜில் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி தாங்க ஆட் பண்ணணும், புளியை முதல் ஊற்றக்கூடாது. மிளகாப்பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரைச்சி விடுங்க, அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கோங்க. கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா வத்தி இருக்கு பாருங்கள்.